பாராளுமன்றத்துல இன்னைக்கு உப்பு பிரச்சனை வந்து சரியாயிட்டு, நாளையிலிருந்து உப்பு மார்க்கெட்டுக்கு வந்துரும், கடைகளுக்கு வந்துரும். நீங்க தாராளமா உப்பு வாங்கலாம். දැන් ලුණු ප්‍රශ්නේ විසඳලා ඉවරයි. මම මේ රටේ ජනතාවට කියනවා ලුණු ප්‍රශ්නේ විසඳලා ඉවරයි. වරායට ලුණු ඇවිල්ලා තියෙන්නේ. ඊළඟට තියෙන්නේ කඩවල වලට ලුණු එන එක. ඒක දවස් දෙක තුනකින් සිද්ධ වෙනවා. හරි හෙට ඉඳලා ඒක වෙනවා. මම ඉන්න වෙළඳ ඇමතුමා ඉන්නවා. මේ ආණ්ඩුව වගේ කියනවා. மீடியாக்கள்ல மற்றது சமூக வலைதளங்கள்ல இந்த உப்பே இல்லை இனி இலங்கையில உப்பு 600 700 போகுது அப்படின்ற மிகப்பெரிய அளவான தட்டுப்பாட உருவாக்கி, அதாவது கடையில இருக்கு உப்பு இருக்கோ இல்லையோ இல்ல தட்டுப்பாடோ, ஆனா சோசியல் மீடியாவோ அல்ல செய்தி மீடியாக்களை பார்க்கும்போது இலங்கையிலே உப்பு இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் அந்த அளவுக்கான செய்திகள் தான் பார்க்க கிடைச்சது. எனவே இன்றைய நாள் அமைச்சர் சொல்லியிருந்தேன்னு சொன்னா உப்பு வந்துட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அதுக்கு பிறகு மத்தியானம் அல்லது பின்னேரம் இறுதியா ஒரு 5-6 மணிக்கு வந்த செய்தி, இந்தியாவிலிருந்து வர இருந்த உப்பு கப்பல் காலநிலையினுடைய சீரற்ற வானிலை இது காரணமாக, நிலைமை காரணமாக இன்னும் ஒரு 2-3 நாள் தாமதமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. அப்ப இன்னும் 2 நாளைக்கு உப்பு வராது போல இருக்கு. ஆனா உப்பு பிரச்சனை வந்து ஒரு மாஃபியாவா மாறிட்டு அப்படின்ற ஒரு பேச்சும் இப்ப சமூகத்தில் அடிபடுது. சமூக வலைதளங்கள்லையும் செய்திகள்லையும் பார்க்க கிடைச்சது. அதாவது உப்பை இறக்குமதி செய்ய மாட்டோம், எந்த விதமான இறக்குமதிகளையும் நாங்க வந்து பெரிய அளவா இருக்க மாட்டோம், உப்பு எல்லாம் இறக்குமதி ஆகிற அளவுக்குலாம் நம்ம நாட்டுல அந்த அளவுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்ற அடிப்படையில கடந்த காலங்களில் சொல்லப்பட்டது. ஆனா இப்ப உப்பு இறக்குமதி தொடர்ச்சியாவே எவ்வளவு தேவையோ அவ்வளவு இறக்குங்க அப்படின்ற அளவுக்கு உருவாகி இருக்கு அப்படின்னு சொன்னா இது ஒரு பெரிய மாஃபியா தான் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுது. எது எப்படி இருந்தாலும் உப்பு இறக்குமதிக்கான அனுமதி வழங்கத்தான் பட்டிருக்கு. ஆனா இலங்கையை பொறுத்தவரையில இலங்கையில் இருக்கிற உப்பு உற்பத்தி ஆலைகளை வைத்து இலங்கையினுடைய உப்பு தேவையை பூர்த்தி செய்யலாம் அப்படின்றதுதான் எல்லாருடைய கருத்தும், எல்லாருடைய அந்த கணிப்பும். ஆனா ஏன் இந்த அளவுக்கு அதை உப்பை உற்பத்தி செய்ய முடியாம இருக்கு, உப்பு தட்டுப்பாடு வர அளவுக்கு என்ன காரணம் என்றதெல்லாம் அரசாங்கம் தேடி பார்த்து வருங்காலத்துல உப்பு இறக்குமதியை நிறுத்திட்டு இங்க இருக்கிற உப்பு நிறுவனங்களை சரியான முறையில் இயக்கி அங்க வேலை செய்யறவங்களுக்கு சரியான முறையிலான ஊதியங்களை கொடுக்கணும், அப்படியான விஷயங்களை அரசாங்கம் கவனத்துல எடுக்கணும். இந்த மாதிரி இறக்குமதியை திரும்ப திரும்ப ஊக்குவிச்சா கடந்த கால அரசாங்கங்கள் மாதிரியான மாஃபியாக்களை தான் உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு கமிஷனை வந்து மக்கள் மத்தியில சுமையை சுமத்துவாங்க. அங்கிருந்து உப்பு 100 ரூபாய்க்கு கொண்டு வந்து இங்க 400 ரூபாய்க்கு வைக்க வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே 400 ரூபா வந்துட்டு உப்பு 500 ரூபா 600 ரூபா கூட போயிருக்கு. எவ்வளவுதான் உப்பு இனி இறக்குமதி செய்து நாட்டுல பரவலா இருந்தாலும் கூட அந்த 150 ரூபா அல்லது 100 ரூபாக்குள்ள இருந்த அளவு விலை குறையுமா அப்படின்ற ஒரு கேள்வியில இருக்கு. நம்ம நாட்டுல அந்த மாதிரி எல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை. 400 ரூபாயில இருந்து 100 ரூபா வரைக்கும் உப்பு குறையுமான்னு சொன்னா இல்ல. ஆனா தாராளமா உப்பு கிடைக்கும். இந்த சந்தர்ப்பத்தை வச்சுக்கொண்டு நிறைய பேர் உப்புடைய விலையை அதிகரிச்சுட்டாங்க. இந்த இறக்குமதி அந்த இறக்குமதியாளர்களுக்கு மிகப்பெரிய அளவான லாபத்தை கொடுக்க போகுது. இதுதான் மாஃபியா அப்படின்னு சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு அரசாங்கம் வரும் காலத்துல இதெல்லாம் கட்டுப்படுத்த போகுது அப்படின்னு தெரியல. சரி, இறக்கி வர உப்பு வந்து குறைந்த விலையில பழைய விலையிலே கிடைக்குமா இருந்தா பரவாயில்ல. அப்படி கிடைக்க வாய்ப்பு இல்லை. அப்படி கிடைச்சா நீங்க கருத்துக்கள்ல சொல்லுங்க. உங்க ஏரியாக்கள்ல உப்பு வந்த பிறகு குறைஞ்சிட்டு பழைய மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது சொல்றீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். முடிஞ்சா கருத்துக்கள்ல சொல்லுங்க. 2 நாளா சர்வதேச ஊடகங்கள்ல தொடர்ச்சியா நாங்க பார்க்கிற ஒரு செய்தி, கொரோனா பரவலுடைய அதிகரிப்பு. இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளுக்கு இது பரவலாம் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில இந்தியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, மலேசியா ஆகிய ஆசிய நாடுகளுடைய பல நாடுகள்ல அதிகளவான மக்கள் இதால பாதிக்கப்பட்டு கொண்டு வராங்க. ஆனா உயிரிழப்புகள் இதுவரையில் இல்லாவிட்டாலும் கூட இந்த பரவலுடைய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. அதனால இலங்கைக்கும் இதனால பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இன்றைய நாள்ல சுகாதார அமைச்சனுடைய செயலாளர் அனில் ஜெயசிங்க, இவரை நமக்கு முதல்ல தெரியும். கொரோனா காலத்துல இவரை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்ப சுகாதார அமைச்சனுடைய செயலாளராக இருக்காரு. இவர் சொல்லிருக்காருன்னு சொன்னா இலங்கையில இன்னும் அது தொடர்பா எந்த ஒரு பதிவும் இடம்பெறல. யாருக்கும் கோவிட் தொற்று, அதாவது கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு அப்படின்ற எந்த ஒரு என்ன சொல்றது நோயாளரும் கண்டுபிடிக்கப்படல. ஆனா இது வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. ஏன்னா மக்கள் அதிகமா கூடுற இடங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டுல இப்ப கொஞ்சம் குறைவா இருக்கு. ஆனா மக்கள் இதுல மிக கவனமா இருக்கணும். இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு, அப்படி தப்பித்தவறி பரவினா இது கொஞ்சம் அதிகமா பரவ வாய்ப்புகள் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஏன்னா அது அதிகமா பரவக்கூடிய தன்மையை கொண்டது இப்ப இருக்க புது வைரஸ். எனவே கொஞ்சம் மக்கள் கவனமா இருங்க. இதுவரைக்கும் யாரும் இதுல பதிவாகல, கோவிட் வந்து பாதிக்கப்பட்டிருக்கதா பதிவாகல. ஆனா இவர் வந்து கொரோனா காலத்துல நிறைய விஷயங்கள் சொன்னாலும் அந்த நாள்ல என்னதான் என்ன கட்டுப்பாடுகள் என்ன விஷயங்கள் செய்தாலும் தடுப்பு செஞ்சாலும் கூட முடிஞ்ச அளவு அது போய்தான் சேர்ந்தது.
அந்த மாதிரி ஒரு நிலைமையும் இலங்கைக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உயிரிழப்புகள் பெரிய அளவாக அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா காரணம் 90% மக்கள் இங்க தடுப்பூசி செலுத்தியிருக்காங்க. தடுப்பூசி செலுத்தினாலும் கூட அது இதுவரைக்கும் பாவனையில இருக்கா, நம்ம உடம்புல இருக்கா, அந்த இந்த புது வைரஸோடைய அந்த தன்மையை எதிர்க்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லி யாருக்காவது வந்தா தான் தெரியுமா. அது வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும், கொஞ்சம் அமைதியாகவும் இருக்கணும், கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். அரசியலையும் தாண்டி சில செய்திகளை பார்க்கும்போது அடேங்கப்பா இதுக்கெல்லாம் இவ்வளவு செலவழிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். சில விஷயங்களுக்கு நாங்க செலவழிக்க வைப்பாங்க, அந்த தொகை இவ்வளவுன்னு தெரியும். ஆனா இந்த நாய்கள், வீதியோரங்கள்ல இருக்கிற நாய்கள் இருக்கு. இப்ப பொதுவா வீடுகளில் வளர்க்குற சில பிராணியை தாண்டி யாருக்கும் சொந்தம் இல்லாம இருக்கிற நாய்கள் ஊர்கள் உள்ள போனா நிறைய இருக்கும். இந்த மாதிரி நாய்களுக்கு மாத்திரம் ஒவ்வொரு வருஷமும் 800 மில்லியன் ரூபாய்கள் அரசாங்கம் செலவழிக்குது. என்னத்துக்காக இவ்வளவு செலவழிக்கிறாங்கன்னு சொன்னா, அதனால பாதிக்கப்பட்டு பட்டு அல்லது அதனால பாதிக்கப்படுற மக்களுக்கு மருத்துவத்துக்காக 280 மில்லியனும், அந்த நாய் அதாவது வீதியோரங்களில் இருக்கிற நாய்களை கட்டுப்படுத்துறதுக்கான செலவினமாக அதுகளுக்கான மருந்துக்காக 180 மில்லியன் செலவாகுது. அது மட்டும் இல்லாமல் இனப்பெருக்கம் இல்லாம தடுக்கிறதுக்கு 200 மில்லியன் செலவாகுது. ஆனா என்னதான் உணவு செலவழிச்சாலும் வீதியோரங்கள்ல இருக்கிற நாய்களுடைய அந்த எண்ணிக்கையை இன்னும் கட்டுப்படுத்த முடியாம இருக்கு அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. வரும் நாட்கள் இதை பத்தி ஆராய்ஞ்சு இந்த மருந்து தொடர்பாக ஆராயணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு, காரணம்னா இதுக்காகவே 800 மில்லியன் ரூபாய் செலவாகுது. நிறைய பேர் உயிரிழக்கிற சம்பவமும் பதிவாகிருக்கு. இந்த சில வேளையில அது சைனாவிலிருந்து கொண்டு வந்த மருந்தோட ஒன்றும் வேலை செய்யாம இருக்கோ தெரியாது. கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அமைச்சர் அப்படின்ற மாதிரி தான் நிறைய கருத்துக்கள் அந்த வீடியோக்குள்ள இருந்து கிடைச்சது. 2 நாளைக்கு முதல்ல ஹெபலோக் தொடர்மாடி குடியிருப்புல வசிக்கிற ஒரு வீட்டுல இருந்து தங்க முலாம் பூசப்பட்ட AK-47 துப்பாக்கி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பான விசாரணை இப்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சில இடங்கள்ல பேசப்பட்டது, சில தகவல்களின் அடிப்படையில் சொல்லப்படுது இது முன்னாள் அமைச்சருக்கு சொந்தமான ஒரு துப்பாக்கி அப்படின்னு சொல்றாங்க. இது யாரு எவர் அப்படின்ற விசாரணை இப்பொழுது தொடர்ந்து நடந்து வருது. விரைவில் அவர் கைது செய்யப்படுவார் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. நாமலுக்கு எதிராக, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக கிரிஷ் நிறுவனம், அதாவது இந்தியாவுடைய கிரிஷ் கட்டடம், உங்களுக்கு தெரியும் கொழும்புடைய மிக முக்கியமான ஒரு கட்டடம், பகுதியில் இருக்கிற ஒரு கட்டடம், நீண்ட காலமா இதனுடைய கட்டிட வேலைகள்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு. தொடர்பான விசாரணைகள் நடந்து வரதால இதுல 75 மில்லியன் ரூபாய் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நாமல் ராஜபக்ச மேலே இருக்கு. இவருக்கு எதிரான வழக்கு இப்பொழுது தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு ஜூன் மாதம் 27ஆம் தேதி வழக்கு நீதிமன்றத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதன் காரணமா இது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது பெரிய அளவா நடந்திருக்கு. கடந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கு. அந்த நேரத்தில் விசாரணை நேரத்தில் இவர் கைது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. ஆனா இவர் இந்த வழக்குக்கு முதல்ல இந்த காலகட்டத்துக்குள்ள இந்த விஷயம் தொடர்பாக கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. எந்த அளவுக்கு இது நடக்கும் அப்படின்னு தெரியாது. ஆனா ஊகிக்கப்படுது இது ஒரு முக்கியமான ஒரு வழக்கு அப்படின்றபடியா, இது நிதி மோசடி சம்பந்தமான ஒரு வழக்கு அப்படின்னு சொன்னா அவர் கைது செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. கைது செய்யப்படலாம், படாமலும் போகலாம். நீங்க இன்றைக்கு செய்திகள்ல நிறைய பார்த்திருப்பீங்க. ஆடை தொழிற்சாலை கட்நாயக்காவில் இருக்கிற 1400 பேர் வேலை செய்யற ஒரு ஆடை தொழிற்சாலை மூடப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தித்தளங்கள், செய்தித்தாள்கள், சமூக வலைத்தளங்கள் பெரிய அளவா பார்க்கப்பட்டது. இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையா அல்லது இந்த அரசாங்கம் ஏன் இதெல்லாம் கட்டுப்படுத்தாம இருக்கு, 1400 பேருக்கு வேலை இல்லாம போயிருக்கு, மற்ற ஆடை தொழிற்சாலைகளுக்கு எல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான பல செய்திகளை பார்த்தோம். ඒකට උත්තරයක් හොයන්න ඕන. කොහොම හරි ඒ අංශේ වහලා තියෙන්නේ ආයතනයේ කොටසක් පාඩු වෙච්ච නිසා මිසක சமஸ்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு வெහිලා නෙමෙයි මේ. இதை தேடி பார்க்கும்போது என்ன இதுல தெரியுன்னு சொன்னா, ஒரு நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு ஆடை தொழிற்சாலை. இது 3 பிரான்ச் மேல நாட்டினுடைய சில இடங்கள்ல இருக்கு. அதுல ஒன்று கட்நாயக்கால் இருக்கு. இது வருமான பிரச்சனை அல்லது உங்களுடைய நிர்வாக பிரச்சனை காரணமாக இது மூடப்பட்டதா சொல்றாங்க. இதுக்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் இல்ல, மற்ற ஆடை தொழிற்சாலைகளுக்கும் இதுக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஒரு தனி நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு ஆடை தொழிற்சாலை தான் மூடப்பட்டிருக்கு. இதனால ஆடை தொழிற்சாலையே முழுமையா மூடப்படுது, ஒவ்வொன்றா மூடப்படுது அப்படின்ற செய்திகள்ல எந்த விதமான உண்மையும் இல்ல அப்படின்ற மாதிரி அரசாங்க பக்கமாக விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. හැබැයි දැන් අද උදේ පත්තර මුල් පිටුව බලනකොට එක නාලිකා මහත්තයෙකුට නයි නාලිකා මෑන්ට මුළු ව්‍යවසායකත්වම කඩා වැටිලා. මුළු ව්‍යවසායක ආර්ථිකයෙන් බිඳ වැටිලා. ගාමන්ට් ඉන්ඩස්ට්‍රියම ඉවරයි දැන්. ණයා මැරිලා. நிறைய இடங்கள்ல அந்த செய்தியை பார்க்கறது, நிறைய பேர் இது தொடர்பாக நிறைய ஆடை தொழிற்சாலை நிறைய பேர் வேலை செய்யறவங்க இருக்கீங்க. எனவே இது தொடர்பான விஷயங்கள் இப்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கு. குறிப்பா ஒரு நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு ஆடை தொழிற்சாலை அப்படின்றபடியா இதில் உள்ள நிர்வாக சிக்கல் காரணமாக தான் இது மூடப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது பரவல ஆடை தொழிற்சாலைகளுக்கே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அல்லது ஆடை தொழிற்சாலைகளை மூடப்படுது அப்படின்ற அளவுல ஆன செய்திகள்ல எந்த விதமான உண்மையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. எனவே RJ Chandru ரிப்போர்ட் யூடியூப் சேனல், Facebook பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.